everyone, இதான் நீங்க என்ன first time பார்க்கறீங்கன்னா welcome. நான் Abhi Sekar. Already பார்த்துட்டு இருக்கீங்கன்னா welcome back to our channel. So இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இல்ல ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருந்தேன். ஒரு Bringaraj hair oil பத்தின ஒரு ஷார்ட்ஸ். சோ அந்த Bringaraj hair oil பத்தின டீடைல்டான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சோ அத பத்தி பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first of all பாத்தீங்க அப்படினா wait அந்த hair oil first நான் உங்களுக்கு காட்டிறேன். சோ இதுதான் வந்து அந்த hair oil. இது வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு ஒருத்தங்க சென்ட் பண்ணிருந்தாங்க. சென்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு என்னலாம் தெரியுதோ அது வந்து உங்க வீடியோல ஷேர் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க. சோ ஓகே அப்படி நானும் சொல்லிருந்தேன். நான் வந்து என்ன சொன்னேன் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு 1 month இத வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் தான் நான் வந்து ரிவ்யூ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லிருந்தேன். அவங்களும் வந்து ஓகே அப்படினு சொல்லிட்டு ஸ்வீட்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. சோ அதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படினு பாத்தீங்கன்னா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் வந்து லாஸ்ட் மந்த் ஃபுல்லா வீடியோவே போஸ்ட் பண்ணல அப்படினு சொல்லிட்டு நிறைய வர்க் இருந்தனால போஸ்ட் பண்ண முடியல. एक्चुअली பாத்தீங்க அப்படினா இந்த ஆயில் அவங்க எனக்கு சென்ட் பண்ணி 2 months ஆயிடுச்சு. அவங்க வந்து எனக்கு 2 monthsக்கு முன்னாடியே சென்ட் பண்ணிட்டாங்க. பட் உங்களுக்கே தெரியும் நான் லாஸ்ட் மந்த் ஃபுல்லா வீடியோவே போஸ்ட் பண்ணல நிறைய வர்க் இருந்துச்சு அப்படினு சொல்லிட்டு சொல்லிருந்தேன். சோ அதனால வந்து என்னால லாஸ்ட் மந்த் வந்து இந்த வீடியோவை போஸ்ட் பண்ண முடியல. அவங்க கிட்ட நான் 1 monthல வந்து போஸ்ட் பண்ணுவேன் அப்படினு தான் சொல்லிருந்தேன். பட் என்னால பண்ண முடியல. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன் இப்படி வந்து என்னால பண்ண முடியல இந்த மந்த் ஃபுல்லா எனக்கு நிறைய வர்க் இருக்கு அப்படினு சொன்னப்போ அவங்க வந்து அழகா ஸ்வீட்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்காக கண்டிப்பா நான் தேங்க் பண்ணணும். என்னதான் வந்து நான் வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு லேட் பண்ணிட்டாலும் இந்த ஆயிலை பாத்தீங்க அப்படினா நான் வந்து 2 months யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஒரு ப்ராப்பரான ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து என்னால இப்ப கொடுக்க முடியும் அப்படின்றனால நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியா ஃபீல் பண்றேன் அப்படினு சொல்லிக்கலாம். சோ ஓகே இப்போ நம்ம இந்த ஹேர் ஆயில் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த ஹேர் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா Bringaraj அதாவது கரிசலாங்கண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிளாக் சீட் அப்படின்னா வந்துட்டு கருஞ்சீரகம் ஓகேவா. ஸோ இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆம்லா, ஹென்னா, ஆலோவேரா, அதுக்கப்புறம் வந்து கரி லீஃப் அதாவது வந்து கருவேப்பிலை இருக்குல்ல அதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இதுக்கு மேலேயும் வந்து 20 நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. சில வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸும் கிடையாது, ஆர்டிஃபிஷியல் கலரும் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க என்கிட்ட சொன்னாங்க ஓகேவா. இதில் வந்து என்ன ஸ்மெல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டிலலாம் என்ன காய்ச்சினா ஒரு ஸ்மெல் இருக்குல்ல ஒரு நேச்சுரல் ஸ்மெல். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியலாக இருக்காது, கண்டிப்பாக நேச்சுரல் ஸ்மெல் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கலாம். அண்ட் இந்த ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக நேச்சுரல் ஆயில் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹேர் ஆயில் வந்து என்னெல்லாம் கிளைம் பண்ணுது அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸால் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஸாக வேணாலும் இருக்கலாம், ஸ்டடீஸால் இருக்கலாம், ஒர்க்கால் இருக்கலாம். ஸோ எந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் அதுக்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதாவது இந்த ஹேர் லாஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி. ஸோ போஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருக்கட்டும் இல்லை ப்ரெக்னன்சி டைமாக இருக்கட்டும் அந்த டைமில் கூட ஹேர் லாஸ் வந்து அதிகமாக இருக்கும், ஹேர் ஃபால் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு கூட இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மூணாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு நிறைய பேர் வந்து தூக்கமே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா இந்த ஆயிலை வந்து மசாஜ் பண்ணிட்டு நீங்கள் நைட்டு தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா தூக்கம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேர் டேமேஜை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஆயில் வந்து கிளைம் பண்ணுது. அண்ட் இந்த பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4 weeksல உங்களுக்கு வந்து விசிபிள் ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் வந்து அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 weeksலேயே வந்து விசிபிள் ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ இந்த ஹேர் ஆயிலை நான் எப்படி யூஸ் பண்ணேன், அப்புறம் இதோட ப்ரோஸ் கான்ஸ் இதை பற்றிலாம் பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹேர் ஆயில் வந்து என்கிட்ட வந்து ஒரு 2 மாதமாக இருக்குது. பட் இதை நான் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக 2 மாதமும் எவ்ரி சிங்கிள் டே யூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். பிகாஸ் வந்து நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கும் போது நான் வந்து எப்படி ஆரம்பித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை, அதுக்கப்புறம் 3 நாளைக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து அவங்க தான் என்கிட்ட ஒரு நாள் சொன்னாங்க நீங்கள் வந்து தினமே இதை யூஸ் பண்ணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு 2 weeksக்கு வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். எவ்ரி சிங்கிள் டே வந்து 2 weeksக்கு யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் அகெயின் வந்து 2 daysக்கு ஒன்ஸ் 3 daysக்கு ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். 2 months சொல்கிறேன். பட் அந்த 2 weeks மட்டும் தான் வந்து நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணேன். ஸோ அந்த ரிசல்ட்டை தான் வந்து நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க வந்து நிறைய வந்து கைட்லைன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் வந்து தண்ணி நிறையா குடிக்கணும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து நல்லா மசாஜ் பண்ணணும், பிஃபோர் மசாஜ் ஆஃப்டர் மசாஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொசீஜர்லாம் சொன்னாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கிட்டால் அவங்களே உங்களுக்கு தெளிவாக சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆயில் கொடுக்கும்போது அவங்களே வந்து சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து என்ன ப்ரொசீஜர்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத அவங்களே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரி ஓகே இப்போ வந்து இந்த ஆயில் மேலே எனக்கு இருந்த அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டே அந்த ஆயிலை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு எனக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா என்னோட நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் எனக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணால் சுத்தமாக பிடிக்காது. காரணம் வந்து அந்த ஆயிலினஸ், அந்த க்ரீஸினஸ்
பிடிக்கவே செய்யாது. ஸோ அதனாலே வந்து யோசிச்சிட்டே இருந்தேன் என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம வந்து ட்ரை பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் ரியலி என்னால் நம்பவே முடியல, வேறு லெவல். எனக்கு வந்து அந்த ஆயில் வந்து அவ்வளோ பிடிச்சிருச்சு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லலாம். நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஆயில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் எடுத்து அப்ளை பண்ணுவேன். ஏன்னா நான் சொன்னால அந்த க்ரீஸினஸ்னால. ஸோ அதனாலே வந்து இதையுமே நான் வந்து ரொம்ப லைட்டாக தான் எடுத்தேன். பார்த்தா அப்ளை பண்ண மாதிரி இல்லை. என்னடா இது ஆயில் எடுத்தோம், தலையில் அப்ளை பண்ணோம், ஆனால் வந்து ஆயில் இருக்க மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நிறையாவே எடுத்து அப்ளை பண்ணப்போ எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஆயிலினஸ் தெரியவே இல்லை. ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு ஆயில் தான் இது. ஸோ அதனாலே வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நார்மலாக வந்து ஒரு ஆயில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் தலையை தொட்டிங்க அப்படின்னா 1 லிட்டர் எண்ணெய் வந்து உங்கள் கையில் கண்டிப்பாக வரும். பட் இந்த ஹேர் ஆயிலில் பார்த்தீங்க அப்படின்னா அதே அளவுக்கு ஷைனிங்காகவும் இருக்குது. பட் வந்து அந்த ஆயிலினஸ் இல்லவே இல்லை. கையில் தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக ஆயில் வராது. சுத்தமாக வராதுன்னு சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் ஓவராக அப்ளை பண்ணிட்டீங்க, நிறைய அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக வராது. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து எந்த அளவுக்கு லைட் வெயிட்டான ஒரு ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட அந்த ஆயிலை நான் வந்து தலையில் அப்ளை பண்ணியிருக்கேன் லைட்டாக. உங்கள் யாருக்காவது நான் ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு தோணுதா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஆயிலாக இருக்கனால எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே பார்த்தீங்க அப்படின்னா ஐ ஜஸ்ட் ஃபெல் இன் லவ் வித் தட் ப்ராடக்ட். ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஆயில், இந்த அளவுக்கு ஒரு லைட் வெயிட்டான ஆயில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. அதனால தான் வந்து நான் வந்து எவ்ரிடே வந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்கள் ஆயிலாக அப்ளை பண்ணலாம், சீரமாக கூட அப்ளை பண்ணலாம். நான் சீரமாக தான் இப்போ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஆயிலாக வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எங்கேயும் வெளியே போகல அப்படின்னா வந்து நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எங்கேயாவது வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சீரா மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் வந்து பார்க்குறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக ஷைனியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த டெக்னிக் வந்து நான் கண்டுபிடிச்சி இதை வந்து சீரமாக கூட நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பட் சீரமாக யூஸ் பண்ணாலும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மெல். ஸோ அந்த ஸ்மெல் வந்து ஒரு நேச்சுரல் ஸ்மெல் இல்லையா, அதனால் வந்து அந்த ஒரு ஹேரில் வந்து ஒரு ஜாஸ்மின் ஸ்மெல் வரணும், லாவெண்டர் ஸ்மெல் வரணும் அப்படின்லாம் நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. சத்தியமாக சொல்கிற கருவேப்பிலை ஸ்மெல் தான் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு ஸ்மெல் மட்டும் தான் எனக்கு வந்து டிஸ்அட்வான்டேஜாக தெரிஞ்சுது. மற்றபடி இந்த ஹேர் ஆயில் வந்து நம்ம வந்து ஹேர் சீரமாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. ஸோ ஓகே, ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்லாம் ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கண்டினியூஸாக ஒரு 2 வீக்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அந்த டைமில் இனிஷியல் ஸ்டேஜில் எனக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. ஆக்சுவலி அந்த ஹேர் ஆயில் மேலே ஒரு லவ் இருந்துச்சு எனக்கு. இப்படி ஹேர் பிரேக்கேஜ் ஆனோடனே எனக்கு வந்து மன வருத்தமாக ஆயிடுச்சு. அப்போ நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ இந்த ஹேர் ஆயில் வந்து அப்போ ஒர்க் ஆகாது போல் நமக்கு அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா ஹேர் பிரேக்கேஜ் எனக்கு நார்மலாகவே ஹேர் பிரேக்கேஜ் இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 ஹேர் வந்து எவ்ரிடே வந்து எனக்கு வந்து பிரேக் ஆகி வர மாதிரியே இருந்துச்சு. அப்போ வந்து நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன், என்னடா இது இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அவங்ககிட்ட கேட்டேன் எனக்கு வந்து ஹேர் பிரேக் ஆகுது அப்படின்னு சொன்னப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆயில் வந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது இப்படி தான் இருக்கும், உங்கள் ஹேருக்கு வந்து அது வந்து பழக்கினதுக்கப்புறம் அது வந்து கரெக்ட் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஹேரில் வந்து ஆல்ரெடி இருக்க டெட் ஹேர்லாம் வந்து இந்த மாதிரி தான் வந்து பிரேக் ஆகி விழும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே, அக்செப்டபிள். இது வந்து காமனான ஒரு ரீசன் தான். கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் வந்து புதுசாக உங்கள் ஹேரில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிஷியல் ஸ்டேஜில் ஹேர் ஃபாலாக இருக்கட்டும், ஹேர் பிரேக்கேஜாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இருக்கும். ஸோ இது வந்து அக்செப்டபிளான ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அகெயின் வந்து இதை கண்டினியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் யூஸ் பண்ண அந்த 3rd வீக் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேர் பிரேக்கேஜ் வந்து அப்படியே குறைஞ்சிட்டு, ஹேர் பிரேக்கேஜ் இப்போவும் இருக்குது. எனக்கு ஒரு 3-4 ஹேர் வந்து தினமும் வந்துட்டு தான் இருக்குது. பட் அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்ததில் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஹேர் பிரேக்கேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த ஹேர் ஆயிலை பார்த்தீங்க அப்படின்னா நான் மட்டும் யூஸ் பண்ணல, நான் என்னோட அம்மா அப்புறம் என்னோட கசின் 3 பேரும் சேர்ந்து தான் யூஸ் பண்ணோம். ஸோ கசின் பார்த்தீங்க அப்படின்னா அவள் வந்து 1 வீக் தான் யூஸ் பண்ணியிருந்தா. பிகாஸ் அவள் 1 வீக் எங்கள் வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தா. அந்த டைமில் தான் அவள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அவள் யூஸ் பண்ணல. அம்மா வந்து என் கூட சேர்ந்து தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ட்ரை வேவி ஹேர், அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் ஹேர், ஆனால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். ஸோ 2 ஹேர் டைப்லேயும் நாங்கள் வந்து டெஸ்ட் பண்ணோம். ஸோ அவளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவளுக்குமே ஆயில் வந்து லைட் வெயிட்டாக தான் இருந்தது. அவளுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அவளுக்கு வந்து ஹேர் பிரேக்கேஜ் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அம்மா பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா அம்மா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல, லைட்டாக வந்து ஹேர் ஃபாலில் வேணால் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மற்றபடி வந்துட்டு அவங்களுக்கு பெருசாக எந்த டிஃப்ரென்ஸும் தெரில அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாருக்கும் செட் ஆகும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு ஏஜ் டைப் இருக்குது, ஒவ்வொரு ஹேர் டைப் இருக்குது. இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட ரிசல்ட்ஸ் இருக்கும்.
ஸோ ஹேர் க்ரோத் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆயில் வந்து கண்டிப்பாக ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் எவ்வளோ இருக்கோ அதை வந்து கொஞ்சம் இன்னும் பூஸ்டப் பண்ணுது, அந்த மாதிரி இருக்குது. என்னோட ஹேர் க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாகவே நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணப்போ எனக்கு வந்து இன்னுமே நல்லா தான் க்ரோ ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஷார்ட்ஸில் வந்து நான் வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இதில் இன்சர்ட் பண்ணுறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஹேர் வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எவ்வளோ ஷார்ட்டாக இருந்திருக்கு, அப்புறம் எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு கொஸ்டின் இருக்கும், சரிம்மா எங்களுக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணுறிய திரும்ப நீ இதை வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு. வாங்குவியா என்ன, ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். எனக்கு இந்த ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. அது எல்லாத்தையுமே தாண்டி எனக்கு இதில் பிடிச்ச விஷயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு சீரம் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். இப்போ கூட அப்ளை பண்ணியிருக்கேன், தெரியுதா? அதுக்காகவே எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் இதை விட ஒரு பெட்டரான ஆயில் வர வரைக்கும் கண்டிப்பாக நான் இந்த ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆயில் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து அதுலேருந்து காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அஃபோர்டபுள் தான். நீங்கள் ஒரு தடவை வாங்கி ட்ரை கூட பண்ணி பார்க்கலாம். நான் ட்ரை பண்ணியே ஆகணும்லாம் சொல்லலை, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா திரும்ப பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா வேண்டாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேனே தவிர நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. திரும்ப வந்துட்டு அதையும் கீழே கமெண்ட்டில் பண்ணி நீங்கள் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க, உங்களால் தான் நான் வாங்கினேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது, சரியா? ஏன்னா எல்லாருக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. இப்போ எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னா மேபி ஒரு 100 பேருக்கு ஒர்க் ஆகலாம், இன்னொரு 100 பேருக்கு ஒர்க் ஆகாமல் போகலாம். அதுக்கெலாம் நான் காரணம் போக முடியுமா? அதனால தான், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் இன்ட்யூஷன் சொல்லுதா, உங்கள் மனசு சொல்லுதா, வாங்குங்க, ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருக்கா யூஸ் பண்ணுங்கள், பிடிக்கலையா விட்டுருங்க. தட்ஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிடுங்க, ஓகேவா? கஷ்டப்பட்டு இவ்வளோ நேரம் பேசியிருக்கல. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களோட ரிசல்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபாலோ பண்ணி மறக்காமல் அங்கே வந்து டிஎம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். Violet skies and countryside, it all comes flooding back to me in watercolor. When we had each other, caught up in the memory of when we talk all night, drink